நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 65 அதிகாரம் வசனங்கள் 17 25 வரை. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 871. ஏசாயா 65 அதிகாரம் வசனங்கள் 17 25 வரை. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளைக் கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாயிருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். திரும்ப 22 வாசிக்கிறேன். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாயிருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for this day. We pray that you would speak to us through your word. உடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த ஈஸ்டர் பண்டிகை அன்று நீர் ஆண்டவரே இன்னும் எங்களோடு இருக்கிறீர். மரித்து உயிர்த்தெழுந்து நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த உணர்வோடு இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, on this Easter day, we pray that we will be reminded that you are alive. You died and you rose from the dead. And now that you are here with us, you are able to restore us. நீர் எங்களை மீட்டெடுக்க நீ உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்ற அந்த புரிந்துணர்வோடு எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். We offer ourselves to you, Lord. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. Jesus restores. இயேசு மீட்டெடுக்கிறார். My friends, we all have made decisions or taken actions that have negatively impacted us or our family. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் அல்லது சில நடவடிக்கையை எடுத்து நம்மை பாதித்ததும் நம்முடைய குடும்பத்தை பாதித்த அனுபவங்கள் நமக்கு இருக்கின்றன. Almost all consequences of our decisions and or actions that have negatively impacted us arise from one or two things.
நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களும் அல்லது நடவடிக்கை மூலியமாக அனுபவிக்கக்கூடிய அந்த விளைவுகள் அந்த 2 காரியத்திலே தான் அடங்கி இருக்கிறது. ஒன்று, நாம் அந்த தீர்மானத்தை, அந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், அவர் யார், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று யோசிக்காமல் செய்த தீர்மானத்தின் மூலியமாகவும் செய்த நடவடிக்கை மூலியமாகவும் அனுபவிக்கக்கூடிய விளைவுகள் வந்தன. One of the reasons why we experience these consequences of our decisions or actions that have negatively impacted us is first and foremost, I would put it, to the lack of love for Jesus. A decision or an action that did not consider who Jesus is in our lives when that decision or that action was taken. Or it could be the lack of love for a person whom we are to love as ourselves. அல்லது நாம் நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான அந்த சத்தியத்தை மறந்து ஒரு தீர்மானத்தையும் ஒரு நடவடிக்கையும் எடுத்ததினால் வந்த விளைவுகள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். A decision that did not consider how we ought to have treated a person who is made in the image of God or is loved by God. ஆண்டவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நபர்களை எப்படி கருத வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று மறந்து நடந்ததினாலே இந்த தீர்மானங்களும் இந்த நடவடிக்கையும் நம்மை பாதிக்கின்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கலாம். Some decisions or actions are intentional while some are very, very intentional. சில நடவடிக்கைகள், தீர்மானங்கள் தெரியாமல் எடுத்ததாக இருக்கலாம். மற்றவைகளோ தெரிந்து எடுக்கக்கூடிய தீர்மானங்களும் தெரிந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கையுமாக இருக்கின்றன. The consequences of some of our actions or decisions at times can be very unbearable. சில நேரத்தில் தாங்க முடியாத விளைவுகளை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அது தெரிந்தும் தெரியாமல் செய்த காரியத்தின் நிமித்தமாக வந்த விளைவுகளை நாம் சில நேரத்தில் அனுபவிக்கும் பொழுது அது சில நேரத்திலே பிரியமானவர்களே தாங்க முடியாத ஒரு விதத்திலே ஒரு அனுபவத்தை நம்ம கடந்து சென்றிருக்கலாம். Regardless of whether they are intentional or not, these consequences can impact us and people who are connected to us in one way or another. பிரியமானவர்கள், நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக, செய்த தீர்மானத்தின் நிமித்தமாக அந்த விளைவுகள் நம்மை மட்டும் பாதிக்காமல் நம்மோடு இணைந்த மற்றவர்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் பண்டிகை அன்று ஆண்டவர் இயேசு உங்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று அந்த விளைவுகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது தெரிந்தும் தெரியாமல் செய்த காரியமாக இருந்தாலும் Jesus wants you to know today that he wants to restore you from the consequences of your decisions or actions. But it requires you to come to him. ஆனால் நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். அவருடைய நிபந்தனைகளை நீங்கள் கடைபிடித்து அதை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நீங்கள் வர வேண்டும். அவருடைய நிபந்தனைகள் என்னவென்றால், நாம் செய்தது, நாம் யோசித்தது தவறு என்று அங்கீகரித்து, ஆண்டவரே என்னுடைய விளைவுகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, அந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று வரும்பொழுது அவர் அந்த விளைவுகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Now when you and I come to Jesus with the unbearable consequences that you and I are experiencing, we need to come to him on his terms, not in our terms. His terms is that we acknowledge that we have made a mistake. We acknowledge that we have not considered God and others in our decisions or in our actions, and asking Jesus to help us in our situations. When we come to Jesus in that way, Jesus is able to deliver us from our consequences or help us through in our consequences. நாம் அந்த வகையிலே அந்த மன பக்குவத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவினிடத்தில் நம்ம வரும் பொழுது பிரியமானவர்கள் அந்த விளைவுகளை சந்திக்கப்படும்படியாகவும் அந்த விளைவிலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாகவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். In Isaiah chapter 65, God speaks to his people and tells them that the time for restoration was about to begin. ஏசாயா 65வது அதிகாரத்தை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், மறுசீரமைப்பு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது, அதாவது மீட்டெடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். The people of God had lived in such a way that they did not consider God in their lives, who delivered them from their slavery, and in their decisions and their actions completely ignored God.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65வது அதிகாரத்தை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, ஜனங்க அவர்கள் சிந்தித்த விளைவுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, முக்கியமாக அவர்கள் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் என்று மறந்துவிட்டு அந்த நடவடிக்கைகளை, அந்த தீர்மானங்களை செய்ததினாலே அந்த விளைவுகளை அவர்கள் சகித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் தன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று மறந்து, ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை மறந்து, தன மன போன போக்கிலே வாழ்ந்ததினாலே அந்த விளைவுகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். They were experiencing the consequences of their decisions and their actions because they had forgotten God. They had forgotten the one who had delivered them. Their decisions and their actions reflected the absence of God in their lives. அவர்களுடைய தீர்மானங்களிலும் அவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்று அவர்கள் மறுதலித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. The people of God did not consider God who had been made in the image of God in their decisions and their actions towards others. மற்றவர்களை எப்படி நடத்துவது, மற்றவர்களை எப்படி கருதுவது என்று மறந்துவிட்டு, தன்னுடைய மனப்போன போக்கிலே தன்னுடைய வாஞ்சைகளை தீர்க்கும்படியாக, தன்னுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாக, தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து மற்றவர்களை நடந்தது நிமித்தமாக அந்த விளைவுகள் ஜனங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். The reason the people of God were in a dire situation, were experiencing unbearable consequences, was because of the way that they treated God and they treated their fellow brothers and sisters who were worshipping the same God. ஒரே தேவனை ஆராய்த்துக் கொண்டிருந்த மற்ற சகோதர சகோதரிகளை தவறான விதத்தை நடத்தியதினாலே, தவறான தீர்மானங்களை எடுத்ததினாலே, தவறான நடவடிக்கை எடுத்ததினாலே அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். As a result of their decisions and their actions, the people of God had lived lives that were destructive to themselves and to others. ஆண்டவரை மறுதலித்து மற்றவர்களை தன்னுடைய வாஞ்சியை நிறைவேற்றுகின்ற என்று தனக்கு சாதகமாக மற்றவர்களை பயன்படுத்தி வாழ்ந்ததினாலே அவர்கள் அழிவு உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் வாழ்ந்தார்கள். தனக்கென்று ஒரு அழிவை வருவதற்கு மட்டுமல்ல, தன்னுடைய அழிவு கூடிய நடவடிக்கை தீர்மானங்கள் நிமித்தமாக மற்றவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். They were living as people who were centered, who were self-centered, and they were living their lives centered around themselves. தனக்கு சுயநலமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தனி மனிதன் போல நடந்து கொண்டிருந்தார்கள். They were behaving as individuals. They had an individualistic outlook in life. They only thought about themselves. தன்னை ஒரு தனிநபராக, ஒரு தனி மனிதனாக, ஒரு தனி மனுஷியாக தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை கருதவில்லை, மற்றவர்களை கருதவில்லை. They were also living lives like a consumer. ஒரு நிர்வாகம் சார்ந்த முறையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது நிர்வாகம் என்று சொல்லும் பொழுது தனக்கு என்ன வேணும், அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு எதுவாக இருந்தாலும் அதை செய்ய ஆயத்தமாக இருந்தார்கள். அப்படி போன்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்ததினாலே அவர்கள் அந்த விளைவுகளை சகித்துக் கொண்டிருந்தார்கள். Because they were individualistic, they didn't think about anyone else except themselves. They were consumeristic. They were only thinking about how can they satisfy their own desires and their own emotions. And because they were living in such a way, they became destructive to themselves and to others. அவர்கள் அவனமாக வாழ்ந்ததினாலே அவர்கள் அழிவுக்கு ஒரு ஆதாரமாக மாறிவிட்டார்கள். அழிவுக்கு அவர்கள் ஒரு நீரூற்றாக மாறிவிட்டார்கள். அந்த அழிவு மூலியமாக தான் மட்டும் அழிவை சந்திக்காமல் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை மூலியமாக மற்றவர்களும் அந்த அழிவை சந்தித்து அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். Their life that was led by meeting and wanting to feed their own emotions and their own desires. தன்னுடைய வாஞ்சைக்கும் தன்னுடைய உணர்ச்சிக்கும் இடம் கொடுத்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் ஒரு புதிய ஒரு காரியத்தை ஆரம்பிக்க விரும்புகிறார். We read in Isaiah 65:17 that God is going to do something. God is going to turn things around. God is going to restore his people. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மறுசீரமைப்புக்குள்ளாக நடத்தி செல்ல போகிறார். அவர் மறுபடியும் தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்க போகிறார் என்று வேதம் சொல்கிறது. அதை 17வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை.
இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் என்று வேதத்திலே தேவன் இதை சொல்கிறார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சிருஷ்டிப்பின் அந்த கதை அந்த சம்பவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். Now when God refers to these words, new heavens and new earth, here the words are alluding to the creation account in Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த சிருஷ்டிப்பின் சம்பவத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். சிருஷ்டிப்பின் சம்பவத்தை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஒழுங்கின்மை மத்தியிலே ஆண்டவர் ஒரு ஒழுங்கை உருவாக்கினார். In Genesis chapter 1, God created something beautiful out of disorder. God refers to a time as well, even when the predator and the prey will live in harmony, will live in peace. இங்க வேதத்திலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்கிறார். அந்த காரியத்தை சொல்லும் பொழுது மறுபடியுமாக ஆதியாகமம் 1ஆம் 2ஆம் அதிகாரத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. When God talks about a time of peace between the predator and the prey, here the words are once again referring to Genesis chapter 1 verses Genesis chapter 1 and 2. Here ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் வேட்டையாடும் மிருகமும் இரையும் ஒன்றாக அங்கு சமமாக இருக்கும், ஒருமித்து மேயும் என்று வேதத்தை நம்ம கவனித்து பார்க்கிறோம். அது 25வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீங்கு செய்வதும் இல்லை, கேடும் உண்டாக்குவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், உன்னுடைய விளைவுகள் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த விளைவிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன், மீட்டெடுப்பேன், மறுசீரமைப்பை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். எவனமாக ஒழுங்கின்மை மத்தியிலே ஒரு ஒழுங்கை நான் உருவாக்கினேனோ ஆதியாகமத்திலே, அதே போன்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்கள். ஒழுங்கின்மை மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அழிவுக்குரிய உங்களுடைய வாழ்க்கை முறை அந்த விளைவுகளை நீங்க அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are experiencing the disorder as a result of your actions and your decisions. And now I am going to create something new out of that disorder that you are experiencing. இந்த ஒழுங்கின்மையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த ஒழுங்கின்மையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன், புதிதான ஒரு காரியத்தை நான் உருவாக்க போகிறேன், சிருஷ்டிக்க போகிறேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். But before we read this verse, we come to 65, Isaiah 65 verse 17, when we read the verses before, we also hear that there were some people who refused to change their lifestyle. ஆனால் இந்த ஆதியாகமம் இந்த எசேயா தீர்க்கதரிசி 65வது அதிகார 17வது வசனங்களுக்கு முன்பதான உள்ள வசனத்தை கவனித்து வாசிப்போம் என்றால், அந்த வசனங்களை நம்ம என்ன பார்க்கலாம் என்றால், ஒரு சிலர் அந்த விளைவுகளை சந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுதும் அந்த வாழ்க்கை முறையிலிருந்து அவர்களை விட்டு வர அவர்களுக்கு மனதில்லை என்ற ஒரு சில கூட்டத்தாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது நம்ம கவனித்து பார்க்கலாம். Now when we read the verses before Isaiah 65 verse 17, we read that there were, despite experiencing the consequences of their decisions and their actions, people refused to come out of their lifestyle. They embraced that destructive lifestyle and they had no heart to leave it behind. And we read that in 65 1-2. எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 65வது வசனம் 1-2வது வசனத்தை கவனித்து பார்ப்போம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுதும் என் கைகளை நீட்டினேன். ஆண்டவர் தன்னுடைய கையை நீட்டினாராம். யார் மத்தியிலே அவர் நிறுத்தினாராம்? நலமான இல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கின்ற முரட்டாட்டமான ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டினார். Now God extended his hand to a people who refused to leave behind their lifestyle. They chose their destruction because they much rather live the way that they have always been.
அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஜனங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையின் மீது ரொம்ப இஷ்டமா இருந்ததுனாலே, ரொம்ப அவருக்கு அந்த வாழ்க்கை முறை அதிகமாக நேசித்ததுனாலே, அந்த அந்த வாழ்க்கை முறை மூலியமாக வந்த அழிவை கூட கொஞ்சம் யோசிக்காமல், எனக்கு இந்த வாழ்க்கை முறை தான் எனக்கு வேண்டும், இந்த வாழ்க்கை முறை தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஜனங்க, அப்படிப்பட்ட ஒரு ஜன கூட்டத்தார் அங்கு இருந்தார்கள். There was a group of people who refused to let go of their way, who refused to turn to God, who enjoyed their lifestyle even though they knew it brought about destruction to themselves and to others. அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு அழிவை கொண்டு வந்தது, அவருடைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்ட ஒரு அழிவை கொண்டு வந்தது என்று அறிந்த போதிலும் அந்த வாழ்க்கை முறையை விட்டு வந்து வர அவர்களுக்கு மனதில்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் அங்கு இருந்தார்கள். They rather not be led by God who was able to relieve them from their consequence. அவர்களுடைய விளைவுகளிலிருந்து அவர்கள் செய்த தீர்மானங்கள் நிமித்தமாகவும் அவர்கள் செய்த நடவடிக்கை மூலியமாகவும் வந்த அந்த விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களே, ஆனால் அந்த விளைவுகளை கூட அவர்கள் சந்திக்க அவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கை முறையை விட்டு வருவதற்கு அவர்கள் மனதில்லாமல் இருந்தார்கள். They were willing to experience the consequences, but they refused to let go of their lifestyle. There were some who were part of the people of God who were like that. அப்படிப்பட்ட மனம் பான்மை உள்ளவர்கள் தேவனுடைய ஜனத்திலே ஒரு கூட்டத்தார் ஆகி இருந்தார்கள். The restoration that God offered to his people was dependent on the people returning to God and living life that considered God as their priority. ஆனால் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், இந்த மறுசீரமைப்பு வர வேண்டுமானால், இந்த மீட்டெடுப்புதல் வர வேண்டுமானால், நீங்கள் என்னை தேட வேண்டும், என்னிடத்திலே வர வேண்டும், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அதே ஏசாயா 66வது அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கலாம். We read there in Isaiah 66:1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நாட வேண்டும் என்றால் ஒரு கட்டடம் மூலியமாக நீ என்னை நாடக்கூடாது. ஒரு கட்டடம் மூலியமாகத்தான், அந்த கட்டடத்தில் வந்தால் தான் என்னை நாட முடியும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் எனக்கு முக்கியம் என்னவென்றால் உன்னுடைய இருதயத்தினுடைய நிலைமை தான் எனக்கு முக்கியம் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுக்கிறவனுக்கு நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். God here says to these people that he who trembles at my word, he who takes me as an important person in their lives, I will listen to that person. நான் அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவர்களுடைய விளைவுகளிலிருந்து நான் அவர்களை விடுதலை ஆக்குவேன், அவர்களை மீட்டெடுப்பேன், அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். God reminds his people the way to God is not through a building, but is through the condition of our hearts. நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்குவதற்கு ஒரு கட்டடம் மூலியமாக அல்ல, ஏனென்றால் மறந்துவிடக்கூடாது, அவர்களுடைய அழிவினுடைய வாழ்க்கை முறையின் நிமித்தமாக தேவாலயமானது அங்கு உடைக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் அங்கு அந்த தேவாலயம் அங்கு உடைக்கப்பட்டது. அங்கு அந்த அடிமைத்தனத்துக்கு போனதுனாலே அந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு சேதம் இருந்தது. ஆகையால் அங்கு ஒரு கட்டடம் இல்லை, ஆண்டவரை அணுகுவதற்கு ஒரு கட்டடம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், கட்டடத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காதே, உன் இருதயத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். Now because of their lifestyle, if we read the history of Israel, because of their lifestyle, the temple of God was broken. The temple of God was destroyed. And here the people were thinking that we need to build the temple of God. But God says, what is important here is the condition of your heart. No point building a building and your heart is far away from me. ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு உன்னுடைய இருதயம் தூரமாக இருந்தால் அது தேவையில்லாத ஒரு காரியம். நான் எதிர்பார்ப்பது உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். Today Jesus is asking you this question. What is the condition of your heart today? இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய மத்தியிலே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், உன்னுடைய இருதயத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Does your heart consider Jesus as your priority? இயேசுவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? உன்னுடைய தீர்மானத்திலும் உன்னுடைய நடவடிக்கைகளும் இயேசுவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? In your decisions and in your actions, do you consider Jesus?
in your decisions and in your actions? Does your heart love others as it loves itself? உன்னுடைய இருதயமானது உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கிறதா? அல்லது சுயநலம் நிறைந்த ஒரு இருதயமாக இருக்கிறதா? Or is a heart self-absorbed, only looking to what we want as individual? தனி நபராக, தனி மனிதனாக, மனுஷியாக மட்டும்தான் நம்மை கருதுகிறோம். ஆனால் தேவ ஜனத்தில் ஒருவராக நம்ம கருதாமல் தனி மனுஷனாக, தனி மனுஷியாக மட்டும்தான் நம்முடைய பார்வையிலே நம்முடைய உலகம்தான், நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Or are we living a life that's centered around us? Our lives is our world. And we do not consider ourselves as one among the many in the people of God. The Apostle Paul writes to the Corinthian church that the heart can be corrupted by bad company. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு இருக்கக்கூடிய சபைக்கு என்ன சொல்கிறார் என்றால், உன்னுடைய இருதயமானது நீ யாரோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார், யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமானது உன்னுடைய இருதயத்தை பாதிக்கும் என்று சொல்கிறார். அது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33, 34வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, சில நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியாத ஒரு தடை என்ன தெரியுமாங்க? நாம் யாரோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், யார் நம்மை பாதித்து கொண்டிருக்கிறார், யார் அவர்களுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கிறது. ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களையும் கெடுக்கும். எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஆகாத சம்பாஷணை, அதாவது ஆகாத, செல்லக்கூடாத, அமரக்கூடாத, நிற்கக்கூடாத, பேசிக்கொள்ளி கொண்டு இருக்கக்கூடாத நபர்களோடு நாம் செய்து கொண்டிருந்தோமானால், நாம நடந்து கொண்டிருந்தோமானால், வாழ்ந்து கொண்டிருந்தோமானால், எப்படிப்பட்ட ஒரு நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த நல் ஒழுக்கமானது கேடுக்குள்ளாக நடத்தப்படும் என்று வேத நமக்கு சொல்கிறது. ஆகையால சில நேரத்திலே அந்த விளைவுகளிலிருந்து நம்ம மீட்டெடுப்பதற்கு, அந்த விளைவுகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வருவதற்கு முக்கிய சில நேரத்திலே தடை என்னவென்றால், ஆகாத சம்பாஷணைகளோடு அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு நின்று கொண்டிருப்பதனாலே. The reason sometimes that we are not able to come out, to be restored from the consequences of our decisions and our actions, it perhaps could be the bad company. It perhaps could be where you are standing, where you are speaking, where you are sitting. You need to come out of that sort of a wrong associations. தவறான சம்பாஷணையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். நீ வெளியே வரும் பொழுது பிரியமானவனே, பிரியமானவளே, ஆண்டவர் அந்த விளைவுகளிலிருந்து உங்களை விடுதலை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். In order to have a right attitude before God, it's very important who you spend time with. நீங்கள் யாரோடு நேரத்தை கழிக்கிறீர்கள், நீங்கள் யாரோடு நேரத்தை கழிக்கிறீர்கள் ஒட்டிதான் நீங்கள் அந்த விளைவுகளிலிருந்து சில நேரத்திலே வெளியே வர முடியுமா, மறுசீரமைப்பு வர முடியுமா, மீட்டெடுக்கப்பட முடியுமா என்று ஒட்டி இருக்கிறது. Loving God means being in the place where God is, with the people of God who love God above all else. ஆண்டவரை நேசிப்பது என்றால் ஆண்டவர் எங்கு இருக்கிறார், தன்னுடைய ஜனங்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களோடு இணைந்து வாழும் பொழுது அந்த விளைவுகளிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்க அந்த சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி அவர் உங்களை மீட்டெடுப்பார். God can create a situation. God can create a situation when you are found among His people, and He can restore you. He can bring restoration when you are in the right place among the right people. Today I want to say this to you, my dear brother and my sister. Maybe you are not part of a fellowship group. Maybe you're not part of a church. I want to encourage you. Jesus is speaking to you today. You need to be found in a community. You need to be found in a community deeply rooted in that community. The community will not be perfect, but it is through this community that God will bring the restoration. நீங்கள் ஒரு சபையோடு நீங்கள் இணைய வேண்டும். அந்த சபையோடு நீங்கள் இணையும் பொழுதுதான் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த ஐக்கியம் மூலியமாகத்தான் ஆண்டவர் அந்த விளைவுகளிலிருந்து உங்களை விடுதலை செய்வார்.
Everyone in one way or another experiences destruction in our lives because of our decisions and our actions. நாம் யாவருமே ஏதோ ஒரு வகையிலே நாம் அழிவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எதனால்? நாம் செய்த தீர்மானத்தினாலே, நாம் செய்த எடுத்த நடவடிக்கை மூலமாக. ஆனா அந்த அழிவின் மத்தியிலே நீ இயேசுவை தேர்ந்தெடுத்து நீ செய்த காரியத்தை, சிந்தித்த காரியத்தை அங்கீகரித்த ஆண்டவரிடத்தில் வர நீ உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா? Would you be faithful to God by acknowledging and choosing Jesus above everything else and acknowledging your mistakes and coming to Him? Will you be willing to be led by Jesus who will transform you to be the person that He created you? நீ எந்த நோக்கத்துக்காக உருவாக்கின அந்த நோக்கம் நிறைவேற்றுவதற்காக நீ இயேசுவினாலே வழிநடத்தப்பட நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Jesus bore the consequences of our sins on the cross so that you do not need to carry them around you all through life. இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து அவர் ஜீவிப்பதற்கு முக்கிய காரணம் பிரியமானவர்களே, நம்மளுடைய பாவத்தினுடைய விளைவுகளை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்காதபடிக்கு அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நமக்காக மறுபடியுமாக வரப்போகிறார். இன்றைக்கு அதே இயேசு உங்களை மீட்டெடுக்க, உங்களுடைய வாழ்க்கையை மறுசீரமைப்பை கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Jesus, the same one who died, who rose and who's coming back again for you, is able to restore you from the destructive lifestyle, who's able to restore you from the consequences of your actions and your decisions. Will you come to Jesus today? நீ இயேசுவினிடத்தில் நீ வருவாயா? Will you surrender your wants and your needs to Jesus? உன்னுடைய வாஞ்சையை, அவனுடைய ஆசைகளை ஆண்டவரிடத்தில் நீ ஒப்பு கொடுக்க நீ வாஞ்சியாக, நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அவர் உன்னை வழி நடத்துவார். He will lead you. Perhaps you are crushed by guilt or grief. He's able to restore you today. ஒருவேளை குற்ற உணர்வினாலே, துக்கத்தினாலே நீ அலக்கடித்து கொண்டிருப்பாயானால் அந்த சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் மீட்டெடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கார். He is able to restore you. He's able to restore you. He's able to restore you. Just as how Jesus met Mary Magdalene and she was grieving because she thought that she had lost her Savior. மகதலேனா மரியாள் அந்த கல்லறை அண்டையிலே அவள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசு எவ்வளமாக அவளுடைய துக்கத்தை சந்தித்து துக்கத்திலே ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வந்தாரோ, அதே போல இந்த நாளிலே, இந்த ஈஸ்டர் பண்டிகையிலே அவர் உங்களை சந்தித்து உங்களுடைய துக்கத்திலிருந்து விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எது மிக சிறந்தது, எப்படி மிக சிறந்ததை அவர் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று அவருக்கு ஒருவருக்கே தெரியும். Only He knows what is best for you and how to give you the best. So will you come to Jesus on this Easter day? இந்த ஈஸ்டர் பண்டிகையிலே இயேசுவினிடத்தில் நீ திரும்பி வருவாயா? நாம் ஜெபம் செய்வோம். Let's pray. ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தாங்க முடியாத விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களை நீ சந்தித்து விடுதலையாக்கி மறுசீரமைப்பை கொண்டு வந்து மீட்டெடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray for those who are experiencing unbearable consequences of their actions or decisions, that this morning that they will experience restoration, that experience relief from their pain, Lord. அவங்களுடைய வேதனையிலிருந்து ஒரு விடுதலை வரும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். In Jesus' mighty name. Amen. தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space
where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.